செருப்பால் அடிங்கடா அவனை, செருப்பால் அடிங்க. யாரை பார்த்து கிளடு கட்டிங்கிறான்? யாரா நீ? குஞ்சு பிடிச்சி ஒண்ணுக்கு போக தெரியாத நாய், ஏழாந்தார நாய், அப்பம் பேர் தெரியாத நாய், இன்னொருத்தன் பொண்டாட்டிய தள்ளிக்கிட்டு வந்த நாய், உன் கட்சி யாருதுன்னே தெரியாத அனாதை கட்சியோட வாழ்ந்துகிட்டு இருக்க நாய், ஓட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு அதுல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க நாய். நீ பேசுற அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஓகேவா? அந்த விஷயத்துல இடையில புகுந்து கில்லி விளையாடலாம், கோலி விளையாடலாம் பார்க்காதீங்க. உன் அப்பன, உன் தகப்பன, உன் தாய வாசிங்கமா பேசுறான். தாயும் மாணவன் தான் ராமதாஸ், தாயும் மாணவன் தான் ராமதாஸ். ராமதாஸ் இன்னைக்கு ஒரு இனத்துக்கு தலைவனாக உருவாகி தமிழகத்தின் வழிகாட்டியாக வாழ்ந்தவன். இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் போது எங்க இருந்து வந்தது? இந்தியா ஃபுல்லா இருந்தது. யாருக்குடா வயசாயிடுச்சு? யாருக்கு வயசாயிடுச்சு? அன்புமணிக்கு வயசாயிடுச்சா? சீமானுக்கு வயசாயிடுச்சா? பக்கத்துல நிக்க வச்சு பாருடா. ஆளுமை என்னன்னு தெரியும். அரசியலின் ஆளுமை தான் ராமதாஸ், அரசியலின் வித்து தான் ராமதாஸ், அரசியலோட அடிவேர் தான் ராமதாஸ். இன்னைக்கு ராமதாஸ் இல்லை என்றால் தமிழகத்தில் அரசியலே இல்லை. ராமதாசுடைய பழைய கோபத்தை ஆராய்ந்து பார். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தினத்தந்தி பேப்பர் எல்லாம் புரட்டிப்பார். ராமதாசுடைய கோபம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ராமதாஸ் ஐயா விசுவாசிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அரசியலுக்காக பேசல, ஒரு கோபம், மிகப்பெரிய ஒரு கோபம். என்ன சாதினே தெரில ஒரு கூட்டம், என்ன மதம்னே தெரில, அநாத நாய்களா அரசியலை சுத்திக்கிட்டு இருக்க தெருப்பூரிக்கிங்க பேசுறானுங்க. 2 வயசானவங்க, ஸோ லோக்கல் பாஷையில் சொன்னோன்னா 2 கிளடு கட்டைங்க கூட்டணி வச்சிருக்குதுங்க அப்படின்னு ஒரு நக்கலாக எகத்தாளமாக பேசியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோடைய என் தங்கச்சி விஜயலட்சுமி புருஷன் சீமான். அவன் சொல்லி இந்த சாட்டை துரைமுருகன்னு ஒரு அறவேக்காடு, ஓகே, இவன் குண்டி கழுவுற பக்கெட்டு, இவன் போடுற ஜட்டி அந்த நாய், சீமான் போடுற ஜட்டி தான் அந்த நாய். ஒன்றுத்துக்கும் வேகாத, ஒன்றுத்துக்கும் உருப்படாத, இன்னொருத்தன் பொண்டாட்டியை தள்ளிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்துகிற ஒரு ஏழாந்தர நாய் 50 வருடத்திற்கு மேல் அரசியல் செய்து கொண்டிருக்கிற உலக அரசியல் தலைவர்களையே அப்படி ஒன்றிணைந்து டிராவல் பண்ண ஒரு மாபெரும் தலைவனை இலக்காரமா பேசியிருக்கு ஒரு நாய், சாட்டை துரைமுருகங்கிற நாய். இது நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு சீமான் மலுப்பலான ஒரு பதில். என்ன இப்படி ஏடாவோடமா பேசியிருக்காரு, இதை நீங்க கண்டிக்கலையா அப்படின்னு கேட்டா மலுப்பலான பதில். விஜயை பற்றி தினமும் ஒரு வீடியோ அந்த சாட்டை சேனலில் பார்த்தீங்கன்னா அது இவன் சொல்லி தான் அது ஒளிபரப்பாகுது. இவனை பற்றி பேசுகிற அத்தனை நெகட்டிவ் பாசிட்டிவான ஒரு விஷயமும் அரசியல் விஷயமும் இவனோட பினாமி தான் அவன், இவனுடைய ஜெராக்ஸ் தான் இவன் யாருன்னா இந்த சாட்டை துரைமுருகனும் இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத சீமானும் தான். இந்த 2மே இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி. நான் அப்பான்னு சொல்கிற மாதிரி அரவணைக்கிறேன், நீ சும்மா நீ ஏற்றி விடு அப்படிங்கிற மாதிரியே இவனுங்க விளையாட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாரையுமே அசிங்கப்படுத்துறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, சின்னம்மா இன்னொரு கிளடு கட்டை, அவன் பாணியிலே போனோம்னா இன்னொரு கிளடு கட்டை. ஒன்று ராமதாஸை சொல்லிட்டான், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா சின்னம்மா சசிகலா. தேவர் மக்கள் என்ன மயிரியா பிடிங்கிட்டு இருக்கீங்க ஒட்டுமொத்த பேரும்? அவன் மதுரைக்கு அந்தாண்ட தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் சாட்டை துரைமுருகன், ஓகேங்களா? அவன் எந்த சாதியாக வேணா இருக்கட்டும், தேவர் ஜாதியாக கூட இருக்கட்டும், செருப்பால் அடிங்கடா அவனை, செருப்பால் அடிங்க. யாரை பார்த்து கிளடு கட்டிங்கிறான்? அப்போ இவன் சீமான் யாரு? சீமானே ஒரு 70 வருஷ நாய், தெரு நாய். சீமான் மாமியாருக்கு வயசு கம்மி, சீமான் மாமியாருக்கு வயசு கம்மி. சீமான் பொண்டாட்டிக்கும் இவனுக்கும் வயசு வித்தியாசம் அம்புட்டு பெருசு. இந்த நாய் இவன் சீமான் பொண்டாட்டின்னு ஒன்று இருக்கு பாரு, இப்போ ஒரு வழக்கறிஞர், விஜயலட்சுமி தான் ஒரிஜினல் பொண்டாட்டி, இது யாருன்னு தெரில. ஸோ இவனுடைய இவன் மாமியார் கணக்கு போட்டு பாருங்க ஐயா. இப்போ யாரு கிழமை? ராமதாஸுக்கு என்றைக்குமே இளமையான வயது தான். கடந்த கால வரலாற்றில் இந்த மாதிரியெல்லாம் அச்சின் தும்முனாலே வேற மாதிரி ஆகும். திண்டிவனத்தை எவனுமே தாண்ட முடியாது.
திருச்சியை தாண்டி இவங்க கோட்டை தான். திருச்சியை தாண்டி இவர்கள் தான். வட தமிழகமே இவர்கள் கையில் தான். இந்த நாட்டை பிரித்து கொள்ளுங்க, வட தமிழகத்தை நாங்கள் ஆள்கிறோம்னு உரத்த குரலில் விட்டவங்க தான் ராமதாஸ் அண்ட் கோ. அவரை போய் கிளடு கட்டன்னு என்னடா பேச்சு? யாரா நீ? குஞ்சு பிடிச்சி ஒண்ணுக்கு போக தெரியாத நாய், ஏழாந்தார நாய், அப்பம் பேர் தெரியாத நாய், இன்னொருத்தன் பொண்டாட்டிய தள்ளிக்கிட்டு வந்த நாய், உன் கட்சி யாருதுனே தெரியாத அனாத கட்சியோட வாழ்ந்துகிட்டு இருக்க நாய், ஓட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு அதுல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க நாய். நீ பேசுற அவரை பத்தி ஒரு சாதி அமைப்புடைய தலைவர், பசுமை தாயகம் சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தனது மருமகளை அதற்கு தலைவியாக்கி இன்னைக்கு பசுமை புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நல்ல தலைவன், தனது இனத்திற்காக தன் இனம் அடிபட்டு கிடக்க, அடிமையோட கிடக்க, அடிமட்டத்தில் கிடக்கேன்னு அதை உயர்த்தி பிடித்த ஒரு தலைவன், ஒரு கட்டத்தில் அரசியல் அமைப்பா உருவாக்கின பிறகு எல்லா கட்சிகளும் இதில் சேர்ந்து பயணிக்கணும், அதில் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தன்னுடைய கோப தாபத்தை அடக்கி கொண்டு அரசியலோடு அரசியல்வாதியாக பயணித்து, அந்த பயணம்லாம் கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது, அவ்வளவும் வேதனை. என்னடா தெரியும்? இன்னைக்கு மூத்த அரசியல் தலைவர்களே அவர் ஒரு மாபெரும் தலைவர். அந்த தலைவனை தேடி மாபெரும் தலைவியோடு பயணம் செய்திருந்த ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு கிங் மேக்கர் யாருன்னா சசிகலா தான். அவங்க அவரை போய் அரவணைச்சு கையை பிடிச்சி, ஐயா உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன், எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணிவீங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! மிகப்பெரிய இரு துருவங்கள் அப்படியே ஒன்னா டிராவல் பண்ணுது. ஐயா இன்னைக்கு அப்பம் பிள்ளைக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஓகேவா? அந்த விஷயத்துல இடையில வந்து கில்லி விளையாடலாம், கோலி விளையாடலாம் பார்க்காதீங்க. நான் கேட்கிறேன், என் அண்ணன் தம்பிகளை கேட்கிறேன், ஏய் நான் தேவர்றா வன்னியர்னு மார்த்தட்டி சொல்லுங்கடா. ஏழாந்தார நாய், அந்த நாய் உங்க எல்லையை தாண்டி விடாதீங்கடா. சத்தமா சொல்லு. ஜாதி பிரச்சனை வந்தா வரட்டும். நாளைக்கு இப்படி பேசுறவன் என் தங்கச்சி சௌமியா அன்புமணிய அசிங்கமா பேசுவான், பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? அன்புமணி அசிங்கமா பேசுவான், பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? இருப்பீங்க. பேசி 48 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் கார் இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி கொடின்னு போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான், வேட்பாளர் சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய், இத கலவரத்தை தூண்டல, இன்னொரு மாபெரும் கலவரம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். தப்பு. உளவு பிரிவுல என்ன அசிங்கமா கேட்பேன், மயிரியாடா புடுங்குறீங்க நீங்களாம்? மயிரியா புடுங்குறீங்க? ஒரு மாபெரும் தலைவனை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், ஏளனப்படுத்திக்கிட்டு இருக்கான், கிண்டலா பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. இன்னைக்கு தமிழக வரலாற்றிலேயே கலைஞர் போய் சேர்ந்தார், ஜெயலலிதா அம்மையார் போய் சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு மூத்த தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது யாரு? ஐயா ராமதாஸ் ஐயா, அவர் ஒருவர் தான். 1000 குடும்ப பிரச்சனை இருக்கட்டும், கட்சி பிரச்சனை இருக்கட்டும், மருத்துவ பிரச்சனை இருக்கட்டும், உலக பிரச்சனைகள், மாநில பிரச்சனைகள், இந்திய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஆமா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பக்குவம்! அந்த பக்குவத்தில் 1% கூட உனக்கும் உன் தலைவனுக்கும் வராத சாட்டை தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. இதுக்கு நான் கோவப்படுறது எல்லாருமே அவன் கிடையாது, அவன் ஒரு ஏழாந்தர நாய். ஓகேங்களா? சாதி மதனே என்னன்னே தெரியாது, எந்த ஜாதினே தெரியாத நாய், ஏழாந்தர நாய் தான் சொல்லுவேன் அந்த நாயை. ஓகே, அவனுக்கும் அவன் தலைவனுக்கும் என்ன பேர் ஊர் பேருலாம் தெரியாது, அது ஒரு ஏழாந்தர நாய், அது ஒரு குப்பை. அந்த குப்பை தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கு, அதை விடுங்க. நான் கோவப்படுவது என் இனம். என் தஞ்சாவூர்ல தேவர் தாண்டா, என் மதுரையில தேவர் தாண்டா, என் திருநெல்வேலியில தேவர் தாண்டா, இங்க வன்னியர். தென் தமிழகத்துல தேவர்னு ஒரு சாதி இருக்குன்னா வட தமிழகத்துல அவன் தாண்டா வன்னியர். கோபம் வர வேணாம், வெறி வர வேணாம், ஆவேசம் வர வேணாம். உன் அப்பனை, உன் தகப்பனை, உன் தாயை அசிங்கமா பேசுறான். தாயும் மாணவன் தான் ராமதாஸ், தாயும் மாணவன் தான் ராமதாஸ். ராமதாஸ் இன்னைக்கு ஒரு இனத்துக்கு தலைவனாக உருவாகி தமிழகத்தின் வழிகாட்டியாக வாழ்ந்தவன். இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் போது எங்க இருந்து வந்தது? இந்தியா ஃபுல்லா இருந்தது. வன்னியர்கள் மார்த்தட்டி சொல்லுங்கடா, ராமதாஸ் இல்லை என்றால் இந்தியா ஃபுல்லா 108 ஆம்புலன்ஸே கிடையாது. நாய்களா?
ஏய், அந்த வண்டியில உன் அப்பனும் உன் முப்பாட்டனும் உன் சொந்த பந்தமும் போல, நாளைக்கு உன் தலைவன் ஹார்ட் அட்டாக்ல, யாரு சீமான் ஹார்ட் அட்டாக்ல அப்படி துடிச்சுக்கிட்டு இருந்தா 108ல தான்டா எழுதின்னு போனோம். ஏய் சாட்டை, உன் பொண்டாட்டியோ உன் ஒப்பாட்டியோ உன் அப்பனோ ஆத்தாலோ ரோட்ல அடிபட்டோ துடிச்சுக்கிட்டு கிடந்தா உன் வீட்டுல இருந்து உன் தலைவனா கார் அனுப்புவான். 108 ஆம்புலன்ஸ் தாண்டா வரணும். அதை உருவாக்குனது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ்ங்கிற ஒரு ஜீவன். வயசாயிடுச்சு கிளடு, பேசுவேன். டேய், வன்னியர்கள் எத்தனை பேருக்குமே சொல்றேன், சூடு சொரண இருந்தா மானம் கட்டு போய் இருக்காதீங்கடா. அவன் கார் எங்க போனாலும் என்னன்னு கேளுங்க, மடக்கி கழுத்தை பிடிச்சு கேளுங்க, சட்டை பிடிச்சு கேளுங்க, இழுத்து தெருவுல ஓட விடுங்க. அப்பதான் புத்தி வரும். வட தமிழகம் ஃபுல்லா என்னது பிரச்சாரம் பண்ணுவார, மயிரை புடுங்குவேன். நிருபர் கேட்கிறாங்க, ஆவேசத்துல கேட்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கேட்கிறான், கோபத்துல கேட்கிறான். சீமான் அதுக்கு பதில் இந்த காணொலியில் வரும், கேளுங்க. மலுப்பலான ஒரு பதில். உங்க அப்பனை பத்தி எவனை கேட்டிருந்த இப்படிதான் மலுப்பல பதில் சொல்லுவியாடா நாயே. போன வாரம் ஒரு வீடியோ, எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர், எனக்கு புரட்சிக்கு வித்திட்டவர் ராமதாஸ். ஒரு புள்ளியார் சொல்லி போடும் போதே தெரியும்டா பின்னாடி ஏதோ கதை திரைக்கதை எழுத போறேன்னு. ஒரு விஷயம் ராமதாஸை வச்சு தூக்கி வச்சு பேசும்போதே தெரியும்டா அடுத்தது அந்த ஆளுக்கு ஆப்பு வைக்க போறேன்னு. ஏய், நீ ஒரு அரசியல் வியாபாரி சீமான். உன் குண்டிக்கு பக்கெட் தூக்குற ஏழாந்தர நாய் தான் அந்த சாட்டை. இன்னொரு முறை சொல்றேன், உங்க 2 பேருக்குமே வார்னிங்காவே விடுறேன். ஐயாவை பத்தி தவறாக பேசி இருந்தால் இன்னைக்கு வன்னியர் குலத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அன்புமணி தான். உன்னை ஓட விடுவார்கள், தமிழகத்தை விட்டே ஓட விடுவார்கள். எங்கேயுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆவ. மானசீகமா சொல்றேன், ஆத்மார்த்தமா சொல்றேன். ஒவ்வொரு வன்னியர்களும் தயவு செஞ்சு கொதிச்செலுங்க, செருப்பால் அடிங்க, அவனுக்கு எதிராக அங்க மறியல் பண்ணுங்க, முட்டுக்கையிடுங்க. தப்புடா. இன்னைக்கு உன் அப்பா அத்தனை சேர்த்து தாண்டா அவன் தேவையில்லாம அசிங்கமா பேசியிருக்கான். கேளடு வயசானவங்க அப்படிதானே. டேய், அன்புமணியை இந்தியா ஃபுல்லா தெரியும்டா, ராமதாஸை இந்தியா ஃபுல்லா தெரியும்டா. சீமான தமிழ்நாட்டை தாண்டி எந்த நாய்க்கும் தெரியாதுடா. நாய வயசாயிடுச்சான். அரசியலின் ஆளுமை தான் ராமதாஸ், அரசியலின் வித்து தான் ராமதாஸ், அரசியலோட அடிவேர் தான் ராமதாஸ். இன்னைக்கு ராமதாஸ் இல்லை என்றால் தமிழகத்தில் அரசியலே இல்லை. ஏதோ ஒரு பங்கு, ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொல்லலாம். ராமதாஸ் வாரம் கட்டிட்டாங்க, அன்புமணி வந்துட்டார். டேய், நான் திரும்ப சொல்றேன், அன்புமணி வேறு, ராமதாஸ் வேறு அல்ல. முதல்ல தெரிஞ்சிங்க, அன்புமணி வேறு, ராமதாஸ் வேறு அல்ல. அன்புமணியை உருவாக்கியவனும் ராமதாஸ் தான், பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவனும் ராமதாஸ் தான், வன்னியர் சங்கத்தை உருவாக்குவனும் ராமதாஸ் தான். இன்னைக்கு அப்பன பிள்ளைக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், நாளைக்கு காணாமல் போய்விடும். கட்சிக்காரனை எதிர்கட்சிக்காரனே சண்டை போட்டுக்கிறீங்க, ஒன்னா சேர்ந்துக்கிறீங்க. ஜெயலலிதா இறந்தப்ப கருணாநிதி சொன்னார், எனக்கான தோழியும் எனக்கான எதிரியும் ஜெயலலிதா தான், எனக்கான மிகப்பெரிய ஒரு வேதனை அவருடைய இழப்புனர். அப்பேற்பட்டவங்களுடைய எதிரும் புனியா எளிமா இருந்தவங்களே ஒன்றிணைஞ்சாங்க. அவருடைய இறப்புக்கு இவங்க போய் சேர்ந்தாரு, இவரு போய் பார்த்தாங்க. வரலாறு இது, வரலாறு தெரியாம பேசாதரா சாட்டை, செருப்பை கொண்டு அடிப்பான் என் வன்னிய ஒவ்வொருத்தனும். ஓகே, மதுரை பக்கம் போயிடாத. என் தேவமார் ஒவ்வொருத்தரும் சசிகலாவை கிளடுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு உன்னை செருப்பை கட்டி அடிப்பான். ஏய், நீ தேவரா கூட இருடா, உனக்கு செருப்படி தான். உனக்கும் சேர்த்து உன் தலைவர் சீமானுக்கும் இருக்கு இந்த செருப்படி. எச்சகட நாய்களா, அடையாளம் தெரியாத அட்ரஸ் இல்லாத நாய்ங்க எல்லாம் பேசுது என் தலைவர் ராமதாஸை பத்தி. டேய், நம்பிக்கையோட வித்து தான் ராமதாஸ். பார்த்துங்க, சரியான ஆளுமையை வெளிக்காட்டினார்னா மற்ற கட்சியெல்லாம் காணாமல் போய்விடும். விவரமே தெரியாத ஒரு அரசியல்வாதி தேமுதிக பிரேமலதா அவர்களே கூட்டணி அமைச்சு ஒரு 10 சீட்டு வாங்கும்போது எதிர்கட்சி வரிசையில் எதிர்கட்சி தலைவராக இருந்து தனது மகனை மத்திய அமைச்சர் ஆக்கி அழகு பார்த்து இந்தியாவுக்கே இன்னைக்கு ஒரு வழிகாட்டியா திகழ்ந்தவர் ஐயா ராமதாஸ். அன்புமணியுடைய ஒவ்வொரு செய்தியும் என் அப்ப இல்லைன்னா வந்திருக்காது. என் அப்ப ராமதாஸ் இல்லைன்னா அன்புமணிக்கு வந்திருக்குமா சொல்லு. அவருடைய ஆளுமை தான்டா இந்த ஆளுமை. வயசானவங்க
டேய், நான் திரும்ப சொல்றேன், ராமதாசுடைய பழைய கோபத்தை ஆராய்ந்து பார். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தினத்தந்தி பேப்பர் எல்லாம் புரட்டி பார். ராமதாசுடைய கோபம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ராமதாசுடைய கோபத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, ராமதாசுடைய பக்குவத்தையும் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ராமதாஸ் என்பவர் தாயுமானவர். தருதலைகள்லாம் பேசுற மாதிரி எந்த ஒரு வன்னியனும் விட்டு வேடிக்கை பார்க்காதீங்கடா. அது சாதிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்திற்கே அசிங்கம்.